இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே BB9 மலையாளமில் உள்ள அப்படியே அடித்த காப்பி தான் பண்ணிகிட்ருக்காங்க. டாஸ்க்லேருந்து எல்லா ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மொத்தமாகவே காப்பி தான் அடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து கேஷ் பாக்ஸ் இருக்குது. நம்மளை ஓட வைப்பாங்களா? லாஸ்ட்டு சீசன் வந்து சௌந்தர்யா ஓடி போய் திரும்பி வந்திருப்பாங்க. ஜாக்லின் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக எவிக்ட் ஆகிருப்பாங்க. முத்து அப்படி ஹீரோ மாதிரி திருப்பி வந்திருப்பார். ஸோ அது மாதிரி ஓட வைப்பாங்களா? ஓட வைக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்லாம் நம்ம அப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பேசினோம். பட் இது வந்து இந்த வீக் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா கேஷ் பேங்க் வீக் மாதிரி, அதாவது ஒரு பிக் பேங்க் வீக்னா கேஷ் பேங்க் வீக்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்ட் அப்டேட் கிடையாது. இது வந்து எல்லோரும் பேசிக்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிக் பாஸ் மலையாளமில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வச்சு கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க. டாஸ்க் வச்சு 5,000 rupees 5,000 rupees 10,000 rupeesனு ஒரு டாஸ்க்குக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ். அதை வந்துட்டு நம்ம பேங்க்கில் போட்டு சேர்க்குற மாதிரி சேர்த்து எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் அந்த காசு. 5 lakhs வரைக்கும் டாஸ்க் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வின்னரோட கேஷ் ப்ரைஸ்லேருந்து அந்த அமௌண்ட் குறையும். ஏன்னா நமக்கு லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா முத்துவோட பணம் தான் எல்லாமே போயிருக்கும். ராணுவ வந்திருக்கும்போது கூட சொல்லியிருப்பாரு, முத்து பணம்லாம் போகுதேடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இப்போ வின்னரோட ப்ரைஸ் மணிலேருந்து தான் குறையும். அது என்ன ரீசன்னா, கமல் சார் இருக்கும்போது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்க. நம்ம BB7 அர்ச்சனாக்கெலாம் நிறைய ப்ரைஸ் கிடச்சிது. இங்கே வந்துட்டு அப்போ விஜய் சேதுபதி சார் மாறினதுக்கப்புறமா ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு போல இருக்குது. அதனால் வந்துட்டு வின்னரோட ப்ரைஸ் மணிலேருந்து டிடெக்ட் பண்ணி தான் மற்ற இந்த கேஷ் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, விஜய் சேதுபதி சார் சாண்ட்ராக்கு எப்போவுமே ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். அதனால் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால இந்த வாட்டி டாஸ்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஒன்று மட்டும் மலையாளம் மாதிரி இருக்க வேண்டாம், நம்ம செப்பரேட்டாக எப்போயுமே வைக்கிற மாதிரி கேஷ் பாக்ஸாக வச்சுருவோம், நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களா, இல்லை அதே மாதிரி மலையாளம் மாதிரியே கேஷ் பேங்க் வீக்குன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.